உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே, ஆவியின் அச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. இந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. நானும் இதை சிந்தித்த பொழுது நானும் இப்படி மதீனம், அது என்ன மதீனம்? அதாவது உலக கவலை, அதாவது கவலைப்படுகிறதுனால நாங்கள் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, இன்னும் நோய்வாய்ப்பட்டு நாங்கள் அழிந்து விடுவோம். நாங்கள் உலக சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் கவலைப்பட்டு யாரும் எதையும் சாதித்து விட்டு போகவில்லை. அப்போ நான் இதை யோசித்து பார்க்கும் பொழுது அது என்ன மதீனம் அப்படின்னு சொன்னால் இயேசு கூட சொல்லுகிறார், ஒரு மனிதன் நிறைய விளைச்சல்கள் வந்த பொழுது அதை எங்கே வைப்பது என்று இடம் இல்லாமல் அதுக்காக கவலைப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாராம், மதியினனே, இன்றைக்கு உன்னுடைய ஆன்மா உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? அப்படி நாங்கள் மதியினமாக அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ நாங்கள் கவலைப்படுகிறதுனால நாங்கள் அது ஒரு மதியினம் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் புத்திசாலித்தனமான காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நாங்கள் கவலையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் கவலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், கவலை இல்லாமல் நாங்கள் வாழுகிறதற்கு அங்கே இடம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது என்று சொன்னால், தேவன் இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும். இப்போ தேவன் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வார் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ நான் அந்த காரியத்தை உணர்ந்து கொண்ட பொழுது, தேவன் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய நான் ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்குள்ளே வந்தது. அப்போ அதுக்கு முதல் நாங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது கவலை, கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நான் தான் சரி செய்து கொள்ளணும் என்று சொல்லி முயற்சி பண்ணினேன். ஆனால் தேவன் எனக்குள்ளே வந்த பொழுது அவர் எனக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் சரி செஞ்சு கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் கவலை இல்லாமல் வாழ முடியும். அப்போ அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு செயல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போ அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நாங்கள் இவ்வளவு காலம் மதியினமாக இருந்து விட்டேன் என்று சொல்லி நான் யோசித்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை சந்தோஷமாக நடத்தி கொண்டு வருகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த வேலையை கட்டாயம் செய்துதான் ஆகணும். எங்களுடைய வாழ்க்கையை தேவன் எங்கள் ஆளுகை செய்யும்படி, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக வாழும் பொழுது கவலை இல்லாமல் வாழ முடியும். இந்த வேளையிலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். எல்லாம் சந்தோஷமாக வாழுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதாகவே இந்த வேளையிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, இந்த பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்துங்க. ஆண்டவரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. இந்த பிள்ளைகள் என்னென்னத்துக்காக கவலைப்படுறாங்களோ அதையெல்லாம் விட்டு முதலாவது உங்களையும் ஒரு ராஜ்யத்தை தேடத்தக்கதாக உங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.